இப்ப நீங்க இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் இங்க ஆட்டிடியூட் காமிச்சேனா? எனக்கு தெரியல, அதனால தான் கேக்குறேன். இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறேன். நம்பர் 1, அவங்களுக்கு என்னை பத்தியே தெரியாது. போற போக்குல அப்படி சேனலை திருப்பிட்டு போகும்போது நாங்க ஏதாவது பேசியிருப்பேன், அவர் ரொம்ப திமிரு பிடிச்சவ, கமெண்ட் போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க மறந்துடுவாங்க, கமெண்ட் போட்டு போயிடுவாங்க. இது எதனாலன்னா, நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ ஒரு ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணி கிராப் கட் இது வீடியோ இல்ல, இன்னொரு தடவை இதுல நான் சிரிச்சிட்டேன், இது வேண்டாம், அப்படி கட் வீடியோ பண்ணல. நான் பண்றது லைவாவே பண்றேன். நான் வீட்ல எப்படி இருப்பனோ அப்படியே இங்க பண்றேன். சோ நான் ரொம்ப நேர்மையா பண்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அந்த ஆட்டிடியூட் எனக்கு இருக்கு. நான் ரொம்ப நேர்மை, நான் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறேன், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு கடவுளுக்கு கட்டுப்பட்டு இந்த தொழிலை நான் பண்றேன் அப்படின்ற ஒரு திமிரு எனக்கு இருக்கு. நான் ரொம்ப நேர்மையா பண்றேன் போது எனக்கு கண்டிப்பா ட்ரூவா இருக்கிறவங்களுக்கு ஒரு திமிரு இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது போற போக்குல உன் மூஞ்ச பத்தியா, உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு இது தேவையா, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு இது பிடிக்கல, ஏன் பாக்குறீங்க? உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.